தண்ணி எல்லாம் இப்படி வருதா இல்லையா? தம்பி தண்ணியும் வர்றதில்ல. ரெண்டு மாசம் பைப்பு போட்டு ரெண்டு வாரம் தான் வந்துச்சு. வரும்போதே தண்ணியே இல்லாம போயிடுச்சு. அப்புறம் அதுல இருந்து எங்களுக்கு தண்ணிக்கு கஷ்டம். நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்கிறோம். ஆனைக்காட்டுல தான் இருக்கிறோம் நாங்க. இந்த பைப்பெல்லாம் போட்டு அக்கா, இந்த பைப்பெல்லாம் போட்டிருக்காங்கன்னா அது எப்படி தண்ணி வருதா இல்லையா? தண்ணியே இல்ல, திறந்தா காத்துதான் வருது. காத்துதான் வருது. கரண்ட் அம்மா வரும்போது பைப்பு கரண்ட்டும் பைப்பு எல்லாம் ஒரே நாளைக்கு போட்டு கொடுத்தாங்க. அப்ப 2 மாசம் தான் ஒழுங்கா தண்ணி குடிச்சோம். ஆனா இது வரைக்கும் இப்ப தண்ணி இல்லைங்கண்ணா. மேல போகணும்னா யானை காட்டுக்குள்ள போய் எடுத்துட்டு வரணும். சாயந்தரம் ஆனா வேலை விட்டு வந்து அங்க போக முடியாது. எங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கிறதுக்கு. எங்களுக்கு இங்க தண்ணியும் இல்ல. நாங்க இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஒன்றும் வசதியே இல்லாத மாதிரி இருக்குது. அப்புறம் நாங்க எங்க பிள்ளைங்களை கொண்டு போயிட்டு வேற ஒருத்தங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்திருக்கிறோம். அங்கிருந்து கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்க வந்து படிக்கணும், இல்லையா, ராத்திரிக்கு படிக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனைக்காடு தண்ணிக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. வசதி இல்லாம நாங்க என்ன பண்றது? தண்ணிக்கு வசதி இல்லாம நாங்க இருக்கிறோம். நாங்க இப்ப என்ன பண்றது? எங்களுக்கு வீடியோ எடுக்கிற ஆளுங்க போயிட்டு குழந்தைங்களுக்கு குடி இங்க வச்சு பாக்குறது குடி வசதி இல்ல. சொந்தக்காரங்க வீட்டுலதான் நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ்வளவு நேரத்துக்கு வந்து அவங்க இருக்க விட மாட்டாங்க.